கிச்சன்னு சுத்திக்கிட்டு இருக்குது. இந்த மாம்ஸ் போனாரா இல்லையா? எப்பா எப்பா எப்பா, எங்க ரொமான்ஸை விட அவங்க ரொமான்ஸ் தான் ரொம்ப பெருசா இருக்கு. என்னால முடியலடா. இன்னும் உன் ரூம்ல இருப்பேன்னு தேடிட்டு போனா இங்க கிச்சன்ல நின்றுட்டு புலம்பிட்டு இருக்கா. பாவண்டி சொல்லுக்குட்டி நீனு. சரி விடு, நிம்மியும் அருணும் பாத்துக்கணும்ல, அதுக்காக நம்ம கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும்ல. ஓச்சிக்காதுடி பட்டு. நான் வேற ஒருத்தி ஃபோன் எடுத்துட்டு வராம வந்துட்டேன். மாம்ஸ் அந்த அவசரத்துல கடகடன்னு வந்துட்டேன் நானு. ஃபோனாவது எடுத்துட்டு வந்திருந்தா மாமா கிட்டயாவது பேசிருக்கலாம்ல. போன்ல ஏண்டி பேசணும்? நான் வந்து நேராவே வந்துட்டேனே, நேர்லயே பேசலாமே. நீ கொஞ்சம் திரும்பி பார்த்தீங்கன்னா மாமா இங்கே தான் இருக்கு. சரி, எப்படியாவது ஓடி போய் பெட்ரூம்ல இருந்து ஃபோனை மட்டும் எடுத்துட்டு வந்துடலாமா? அதான் கரெக்ட். போய் எடுத்துட்டு வந்துடும். ஐயோ அம்மா. ஹாய் மாமா, நீங்க எப்படி இங்க? அது ஒன்றும் இல்லடி பொண்டாட்டி. இப்போ நீ நினைச்சியா? நீ நினைச்சது எனக்கு அங்கே கேட்டுச்சா? அதான் மாமா சல்லுன்னு பறந்து உன் முன்னாடி வந்து நின்ட்டேன்டி. பாத்தீங்களா எப்படி அள்ளி விடுறீங்கன்னு. சரி சொல்லுங்க மாமா, நீங்க எப்படி இங்க, அதுவும் இந்த டைம்ல? ஏண்டி, மாமா இல்லாத போது மாமாவை பார்க்க முடியலையேன்னு புலம்புற. மாமா வந்து நின்னா ஏண்டா வந்தங்கிற மாதிரி கேள்வி கேட்குறீடி. இது நியாயமா உனக்கே? அப்படி இல்லை மாமா, நீங்க இந்த டைம்ல வரமாட்டீங்களே, அதான் கேட்டேன். என்ன திடீர்னு இந்த பக்கம் இந்த டைம்ல அரவிந்த் மாமா பார்க்க வந்தீங்களா என்ன? ஏன் உங்க அரவிந்த் மாமா பார்க்க மட்டும்தான் இந்த வீட்டுக்கு வரணும்? நானு வேற யாரையும் பார்க்க வரலையா என்ன? அது சரி சரி, சொல்லுங்க மாமா, நான் எவ்வளவு வாட்டி கேட்கிறேன், சொல்லுங்க என்ன இந்த டைம்ல வந்திருக்கீங்க? அடியே பொண்டாட்டி, அக்காவுக்கு 5வது மாசம் ஏதோ பூ முடிக்கிறாங்களாமா. அது வர வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பண்றாங்க. அதை வந்து அத்தை கிட்ட சொல்லணுமா. அதனால அக்காவை கூட்டிட்டு வர சொன்னாங்க. நான் கூட்டிட்டு வந்திருக்கேன். அந்த சாக்குல உன்னையும் பார்த்துட்டு போலாம்ல, அதான் மாமா உடனே கிளம்பி வந்துட்டேன். ஆமால, அமிர்தா அன்னைக்கு அதுக்குள்ள 5 மாசம் ஆயிடுச்சா? பாரு, அமிர்தாக்கா கூட 5 மாசம் ஆயிடுச்சு. இங்கதான் இன்னும் என்னன்னு கூட இல்ல. என்ன பொண்டாட்டி, நம்ம எதனா உங்களை இருங்க, எங்க அம்மா கிட்டே சொல்லி கொடுக்குறேன். என் மாமியார் தாண்டி அனுப்பி வச்சாங்க உன்னை போய் பார்க்க சொல்லி. அம்மாவா? என்ன பார்க்க சொல்லி? பொய் சொல்லாதீங்க மாமா, போங்க. அனன்யாவை பார்க்க சொல்லி அனுப்பல, அரவிந்த பார்க்க சொல்லி அனுப்புனாங்க. ஆனா என் காதுல தான் அனன்யாவை பார்த்துட்டு வாங்க மாப்பிள்ளன்னு சொன்ன மாதிரி கேட்டுருச்சோ என்னமோ. அதான் என் கால் தன்னால நீ இருக்கிற இடத்துக்கு வந்துருச்சுடி. உங்களுக்கு ரொம்ப கொழுப்பு மாமா, ஆனாலும் இந்த கொழுப்பு ஆகாது, பாத்துக்கங்க. அதான்டி, கொழுப்பை குறைக்கலாம் தான் உன்னை தேடி வந்திருக்கேன். கொழுப்பை குறைச்சிடலாமா என்ன? மாமா ஒன்னும் சரியில்லை, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. சரி, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னடி? சொல்லுடி பொண்டாட்டி, என்ன விஷயம்? அது வந்து மாமா, நாங்கெல்லாம் நாளைக்கு நீங்கெல்லாம் நாளைக்கு கோவிலுக்கு போறீங்க. ஊர்ல உள்ள கோவிலுக்கு. கரெக்டா? போனா 2 நாள் ஆகும் வர்றதுக்கு. அதானடி? மாமா உங்களுக்கு எப்படி தெரியும்? இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க? என் மாமியாரையே சொல்லிட்டாங்கடி. எங்க நீ சொல்லுவேன்னு பார்த்து நீயும் சொல்ற மாதிரி இல்ல. அவன் மச்சான ஒருத்தர் இருக்கான், எதுக்கு இருக்கிறான்னே தெரியல. அவனாவது சொல்லுவான்னு பார்த்தா அவனும் சொல்லல. ஓ, கடைசியில என் மாமியாரே சொல்லிட்டாங்கன்னா பாத்துக்கே. ஐயோ மாமா, நான் உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டேன்னா என்ன? என் ஃபோனு ரூம்ல இருக்கு, அதை எடுக்க முடியல. அதனாலதான் இப்படி கிச்சனுக்கும் பால்கனிக்கும் தெரிஞ்சிட்டு இருக்கேன். ஃபோன் ரூம்ல தானடி இருக்கு, போய் டக்குன்னு எடுக்க வேண்டியது தானே. ஏன் உங்க ரூமுக்கு போறதுக்கு யார்கிட்டயாவது பெர்மிஷன் வாங்கணுமா என்ன? ஐயோ, இவர்கிட்ட எப்படி சொல்றது? அது மாமா, ரூம்ல தான் இருக்கு, ஆனா நான் இன்னும் ரூமுக்கு போகலையா, அத போய் பொறுமையா எடுத்துக்கலாமேன்னு இருந்தேன் மாமா. ஏண்டி, ரூம்ல உங்க அக்காவும் மாமாவும் இருக்கிறாங்க, போனா டிஸ்டர்ப் ஆயிடும் அதானே, அதனால தானே போகாம இருக்க. மாமா உங்களுக்கு எப்படி தெரியும்? அட என்னடி எல்லாத்துக்கும் ஷாக் ஆயிட்டு இருக்க? நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டேன். நீங்க நின்று புலம்பிட்டு இருந்தியே, நிம்மியும் அருண் மாமாவும் ரூம்ல இருக்காங்க, நான் எப்படி போய் போன் எடுக்கிறது அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருந்தியடி. என்கிட்ட கூட பேச முடியாம தவிச்சுக்கிட்டு இருந்தியே. அப்ப எல்லாம் தெரிஞ்சுட்டு தான் வந்து கேக்குறீங்களா? போங்க.
இல்லடி, நிறைய விஷயம் எனக்கும் தெரியாது பார்த்துக்க. ஆமா, உங்க அக்காவும் மாமாவும் ரூம்ல என்ன தனியா இருக்காங்க? என்னவா இருக்கும்? ம், அத எங்க மாமா கிட்டே போய் கேளுங்க, சொல்லுவாரு. சிச்சி, சகல கிட்டலாம் அதை கேட்க கூடாதுடி, தப்புடி. பொண்டாட்டி கிட்ட தான் அதெல்லாம் கேட்கணுமாமா. கேட்டு தெரிஞ்சுக்கணுமாமா. எங்க நீ சொல்லுடி சொல்லும். வேண்டாம் மாமா, உங்களை சரி அதை விடுங்க. நீங்க டாபிக் மாத்தாதீங்க. நாளைக்கு நாங்களாம் ஊருக்கு போறோம். நீங்களும் வாங்க மாமா, ப்ளீஸ். எனக்காக நீங்களும் என் கூட வாங்க மாமா. ஐயோ, சாரிடி பொண்டாட்டி, என்னால வர முடியாதே. நீ இப்படி கேட்கும்போது எனக்கும் ஆசையா தாண்டி இருக்கு வரணும்னு. ஆனா மாமாக்கு கொஞ்சம் நிறைய வேலை இருக்கு பாருமா, அதனால வர முடியாதுமா. மாமா வேற நாளைக்கு ஒரு இடத்துக்கு போறேன், ரொம்ப முக்கியமான இடம், அதுவும் முக்கியமான ஆள் கூட போறேன்னா, அதனால நாளைக்கு உன் கூட வர முடியாதுடி செல்லும். சாரிடி பொண்டாட்டி. ம், என்னை விட அப்படி யாரு முக்கியமான ஆளு? அப்படி யார் கூட வெளியில போறீங்க? நான் ரொம்ப ஆசைப்பட்டு ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன், அதையே நீங்க பண்ண மாட்டீங்க. போங்க மாமா. சாரிடி பொண்டாட்டி, அதான் முக்கியமான ஒருத்தவங்களை பார்க்கணுன்றல, அவங்க கூட தான் நாளைக்கு அப்பாயின்மெண்ட், அதனால மாமாவால் எங்கேயும் வர முடியாதுடி. சரி மாமா, பரவாயில்ல. நீங்க போய் யாரும் முக்கியமானவங்க சொல்றீங்கல்ல, அவங்க கூடவே போங்க. ஏதோ முக்கியமான வேலைன்னு வேற சொல்றீங்கல்ல. சரி சரி, நீங்க போய் பாருங்க. நீங்க என் கூட வர வேணாம். என்ன 2 நாள் என்னால் உங்களை பார்க்காம இருக்க முடியாது. பரவாயில்ல, அப்புறம் தான் வந்துடுவேன். வந்துட்டு உங்களை பார்க்குறேன். அதுக்குள்ள பூன மாதிரி ஆயிடுச்சு மூஞ்சி. அப்படியே பொண்டாட்டி, என் முக்கியமானவங்க யார் தெரியுமோ? அந்த முக்கியமானவளே நீ தாண்டி என் பொண்டாட்டி. உன் கூட தான் நாளைக்கு நாங்கள் கோவிலுக்கு வரேன், போதுமா? ஹாய், நிஜமா மாமா சொல்றீங்க? உண்மையாவே நீங்க எங்க கூட வரீங்களா? ஆமாண்டி பொண்டாட்டி, ஆமாம் ஆமாம். உன்னை விட்டுட்டு நான் மட்டும் எப்படி 2 நாள் இருக்க முடியும்? அது மட்டும் இல்லை, உன் கூட வர்றதை விட எனக்கு வேற என்ன முக்கியமான வேலை இருக்கு சொல்லு? ஒரு மண்ணும் கிடையாது. உன் கூட மட்டும் தோண்டி வருவேன். உன் கூட வந்து பண்ண வேண்டியதெல்லாம் நிறைய இருக்குல்ல. மாமா, நம்ம போறது கோவிலுக்கு. இல்லடி, பண்ண வேண்டியதுன்னா சாமி கும்பிடணும். சாமி கும்பிட்டுட்டு கோவில் சுற்றணும். கோவில் சுற்றிட்டு நான் என் பொண்டாட்டி சுற்றணும்ல. அது சரி சரி சரி, நீங்க இங்க வந்து ரொம்ப நேரம் ஆகுது. போங்க, அம்மா இதெல்லாம் தேட போறாங்க. அது மட்டும் இல்ல, நீங்க வந்து அரவிந்த் மாமாக்கு தெரியுமா தெரியாதோ? அவங்க போய் ஹாலில் நின்ட்டாங்கன்னா நீங்க மாட்டிப்பீங்க. சீக்கிரம் போங்க. அதெல்லாம் மாட்டிக்க மாட்டேன். அரவிந்த் கிட்ட எப்பயோ இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அவனை பார்த்து பேசிட்டு தான் இங்கே உங்ககிட்டயே வந்தேன். ஸோ அரவிந்த் பார்த்துப்பான். அது மட்டும் இல்லை, எங்கள் அக்காவும் அங்கே தான் இருக்காங்க, அவங்களும் பார்த்துப்பாங்க. இப்போ நமக்கு ஃப்ரீ தான் பொண்டாட்டி. என்ன வேணாலும் பண்ணலாம், பண்ணிக்கலாம். எப்படி வசதி? மாமா, பிச்சு போங்க. டைம் ஆயிடுச்சு, நீங்கள் வீட்டுக்கு போங்க. அதுவும் அமிர்தா நீ வேற கூட்டிகிட்டு போகணும். நீங்கள் கிளம்புங்க ஃபஸ்ட்டு. நம்ம தான் காலையில் பார்க்க போகிறோம்ல, நம்மளாம் காலையில் கோவிலுக்கு ஒன்றா போகலாம். சரியா? இப்போ கிளம்புங்க. சொல்ல மாமா, கிளம்புங்க பார்க்கலாம். இதை தாண்டி நானும் சொல்கிறேன், என் செல்ல பொண்டாட்டியில். மாமா இவ்வளோ தூரம் இந்த டைமில் வந்திருக்கேன், ஒன்றுமே இல்லாமல் போனால் மாமா மனசு ரொம்ப கஷ்டப்படும்டி. அதனால் பொண்டாட்டி நீ தான் எதுனா பார்த்து செய்யணும்டி. செய்டி சொல்லுக்குட்டி. மாமா, விளையாடாதீங்க. எல்லாரும் வெளியில் இருக்காங்க. நம்ம இங்கே இவ்வளோ நேரம் நிற்கிறதே பெரிய தப்பு. சொன்ன கேளுங்க, நீங்கள் கிளம்புங்க. நீங்கள் போய் கொஞ்ச நேரத்தில் நான் வருவேன். நீங்கள் போங்க. உன்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருந்தாலும் வேலைக்கு ஆகாது பொண்டாட்டி. மோமோ ஆக்ஷனில் இறங்கினா மட்டும்தான் வேலைக்கு ஆகும். இப்போ போருடி. மாமா, வேணா, சொன்னா கேளுங்க. கேட்டுடுவோம் பொண்டாட்டி. பொண்டாட்டி சொல்லி புருஷன் கேட்காமலா? இப்ப கேட்க போறோம் பார். பொண்டாட்டி கள்ளூர பார்க்கும் பார்வை உள்ளூர பாயுமே, துள்ளாமல் துள்ளும் உள்ளம் சல்லாபமே, வில்லோடு அம்பு 2 கொல்லாமல் மாமா, பொண்டாட்டி
ஐயோடி. கிளம்பலாமா? நேரம் ஆயிடுச்சு. வந்துட்டாருங்களா பிள்ளைங்க? ஆமாண்ணே ஆமாண்ணே, எல்லாரும் கிளம்பியாச்சு. இவளுக்கு தான் இன்னும் உள்ள என்ன பண்றாளுன்னு தெரியல. இந்த இருங்க, நான் அவளுக்கு கூப்பிடுறேன். பார்வதி, அருண் கிட்ட சொல்லிட்டுல நம்ம வர 2 நாள் ஆகும்னு. ஆமாங்க சொல்லிட்டேன். அவன் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டான். ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டாங்க. அரவிந்த் உள்ள எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டான். நம்ம கிளம்ப வேண்டியதாங்க வேலை. ஏட்டி உள்ள என்னடி பண்றீங்க? சீக்கிரம் வாங்க, இங்க நேரம் ஆகுது பாரு. எல்லாரும் வந்துட்டோம். வந்துட்டோமா. அதோ 5 நிமிஷம் வந்துடும். எத்தனை 5 நிமிஷம்? இவளுக்கு வராளுகளா இல்லையானே தெரியல. இவளுக்கு வரலன்னா இங்கே விட்டுட்டு தான் போவோம். பாத்துக்க, சீக்கிரம் வாங்கடி. இரு சாந்தி, அவங்களாம் ரெடியாகி வர வேணாவா? அதான் இவ்வளவு நேரம் ஆகுது. சரி வரட்டும், நம்ம வண்டிக்கு போலாமா? வாங்க எல்லாரும் உள்ள போவோம். அவளுகளும் அதுக்குள்ள வந்துருவாளுங்க. ஆமா அண்ணி, நம்ம வண்டியில போய் உட்காருவோம். அவளுகளும் அதுக்குள்ள வந்துருவாளுங்க. அருண் கிட்ட சொல்லிட்டீங்களா அண்ணி? அருண் இருந்து பாப்பலையா? சாப்பாட்டுக்கு எதுனா பார்த்து பாப்பலையா? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு அவனே சொல்லிட்டான் சாந்தி. அவன் காலையில சீக்கிரமே கிளம்பிட்டான். வேலைக்கு எதுவும் போகணும்னுட்டு. இல்லைன்னா அவன்கிட்ட சொல்லிட்டு தான் கிளம்பியிருப்போம். அவன் சீக்கிரம் கிளம்பிட்டான். என்ன பண்றது? சரி விடுமா, கல்யாணம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் ஒன்னா குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்துடும். என்ன சொல்ற? அதுவும் சரிதாங்க நீ. இருந்தாலும் எல்லாரும் குடும்பமா போறோம். ஒத்தையில பிள்ளைய விட்டுட்டு போறமே கொஞ்சம் இதுவா இருக்கு. வேற ஒன்றும் இல்லை நீ. சரிங்க நீ கிளம்பலாம். நம்ம சாந்தி, பேசிக்கிட்டே இருந்தா பேசிக்கிட்டே தான் இருக்கணும். இங்கேயே நேரம் ஆயிடுச்சு பாரு. வா போலாம். இந்த பிள்ளைகளையும் இன்னொரு குரல் கொடு, வருவாளுங்களான்னு பார்ப்போம். உங்ககிட்ட வால் ஒண்ணு தாண்டி இல்ல. அது இருந்ததுன்னா எல்லாம் கரெக்டா இருந்திருக்கும். ஏமா அப்படி சொல்றீங்க? நாங்க எவ்வளவு அழகா ட்ரெஸ் பண்ணி ரெடி ஆகி வந்திருக்கோம். பாராட்டுறதை விட்டுட்டு வால் இல்லைன்னு சொல்றீங்க. ஏடி, நம்ம கோவிலுக்கு போறோம்டி. வாங்க, இங்கேயே ஆடி அசைஞ்சு போனா நம்ம எப்ப போய் சேர்றது? சீக்கிரம் வாங்க, எல்லாரும் கிளம்பி உங்களுக்காக தான் நின்றுட்டு இருக்கோம். வாங்க வந்து தொலைங்க, சீக்கிரம் போவோம். விடு சாந்தி, இப்ப மேக்கப் பண்ணி ரெடி ஆகாம வேற எந்த வயசுல பண்றது? நீங்க எல்லாம் ரெடி ஆயிட்டீங்களாமா? இன்னும் எதனா குறை இருந்ததுன்னா போய் நல்லது பண்ணிட்டு கூட வாங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஐயோ, நீங்க தான் அத்தை, ரொம்ப நல்ல அத்தை. எங்க அம்மாவுக்கு கொஞ்சம் சொல்லி கொடுங்க. எப்ப பாரு எதையாவது சொல்லி கத்திக்கிட்டே கிடக்காங்க. ஏண்டி சொல்ல மாட்டீங்க? சரி வாங்க, சீக்கிரம் நேரமாகுது. சரிம்மா, அதான் வந்துட்டோம்ல, வாங்க கிளம்பலாம். ஐயோ, என்ன இது இப்படி ஆயிடுச்சு? இத வேற அம்மா கிட்ட சொன்னா கத்துவாளே. சொல்லாம போனாலும் நம்மளை உதச்சே தொலைச்சிருவாளே. இப்ப என்ன பண்றது? சரி, அனன்யா கிட்டையாவது சொல்லுவோம். அவ எதனா நல்ல ஐடியா கொடுக்கறாளான்னு பாப்போம். ஏட்டி, அனன்யா என்னடி அக்கா, கிளம்புற டைம்ல எதுக்கு கூப்பிட்டு இருக்கேன்? வா போலாம். ஐயோ ஏட்டி, கொஞ்சம் பக்கத்துல வா. ஏன் என்னடி அக்கா, என்ன ஆச்சு? ஐயோ, அது அங்க நின்னே தான் கேப்பியா? கொஞ்சம் பக்கத்துல வந்து கேட்க மாட்டியா? கூப்பிடுறல, வந்து தொலையேண்டி. இவளுக்கு என்னதான் வருமோ கிளம்புற டைம்ல. இரு வரேன். சொல்லு, என்னடி அக்கா, என்ன ஆச்சு? ஏட்டி அனன்யா, எனக்கு ஐயோ, என்னடி அக்கா இப்படி ஆயிடுச்சு? இதை வேற அம்மா கிட்ட சொன்னா நம்ம என்னமோ வேணும்னே வர வச்ச மாதிரி பேசுவாளே. ஐயோ, அம்மா கிட்ட சொன்னா அம்மா பத்ரகாளி மாதிரி ஆயிடுவாளே. அது வேண்டி எனக்கு ஒன்றும் புரியல. பேசாம சொல்லாம வந்துட்டுமா? ஐயோ, என்னடி அக்கா பேசுற? இது சாமி சம்பந்தப்பட்ட விஷயம். நீ அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அம்மா கிட்ட திட்டு வாங்கினாலும் பரவாயில்ல, நம்ம அம்மா கிட்டே சொல்லிடலாம். இப்ப சொன்னா எல்லாரும் முன்னாடி கத்துவாளேடி அவ. சரி சொல்லலாம், வேற வழியும் இல்லைல்ல. சரி நீ இருடி அக்கா, நான் அம்மா கிட்ட சொல்றேன். சொல்லுடி அனன்யா. அம்மா இங்க பாருங்கம்மா. எம்மோ, என்னடி என்ன கிளம்ப நேரத்தை உங்களுக்கு என்னடி வந்துடும்? எம்மோன்னு கதறிக்கிட்டே இருக்கீங்க. என்ன வேணும்? கத்தாதம்மா, என்ன சொல்றோன்றதை கேட்டுட்டு அப்புறமா நீ வேணா சேர்த்து கத்திக்க. இப்பவே எதுக்கு தனியா கத்திட்டு கிடக்க? என்னம்மா அனன்யா, என்ன ஆச்சு? ஏன் கிளம்புற நேரத்துக்கு? என்னம்மா? அத்தை, அது ஒன்றும் இல்லை அத்தை. நிம்மிக்கு என்னம்மா, என்ன சொல்ற அனன்யா? நிம்மி என்னம்மா, இப்போதானா? ஆமாத்தே, இப்போதான். எனக்கும் சரியா ஞாபகம் இல்லாத்த. ஞாபகம் இருந்ததுன்னா நேற்றே உங்களுக்கு டேட்டு சொல்லியிருப்பேன். ஏண்டி, இது கூட உனக்கு டேட் பார்த்து வைக்க தெரியாதாடி? நாங்கள் நேற்றே சொன்னோம்ல கோவிலுக்கு போகணும் என்ன ஏதுன்ட்டு. ஏதாவது பண்ணி வச்சுட்டு எனக்கு கோவத்துக்கு ஆளாக்குறீங்கடி என்ன. சாந்தி, இங்க பாரு, என்ன சொல்லுங்க நீ அவளுக்கிட்ட கோவப்படுறது நியாயமா? அவளுக்கு என்ன தெரியும்? அவ என்ன தெரிஞ்சவ அது மாதிரி பண்ணிக்கிறா? இது அதுவா வர்றதுதான். அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? இப்ப அடுத்து என்ன பண்ணலாம் அதை யோசிங்க. சாந்தி அக்கா, என்ன ஆச்சு? ஏன் இவ்வளவு கோவமா இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல சுமதி, நிம்மி கோவிலுக்கு வர முடியாது. அதான் என்ன பண்றதுன்னு தெரியல. இப்பதான் நம்ம சாந்தி அக்கா, அவ என்னக்கா பண்ணுவா?
எதுக்கு நீங்க ஏன் கோவப்பட்டுட்டு இருக்கீங்க? உங்க கோவத்தை முதல்ல குறைங்க. அவளே ஏற்கனவே பயந்து போயிருக்கா. அவ என்ன பண்ண முடியும்? இல்ல சுமதி, எதனா ஒரு நல்ல காரியத்துக்கு கிளம்பும் போதுதான் இவளுக்கு இந்த மாதிரி எதனா ஒண்ணு வந்துருது. சாந்தி, இதெல்லாம் இயற்கமா. இதுக்கு போய் பிள்ளைங்களை கத்துறதுல என்ன இருக்கு? அதெல்லாம் எதுவும் பண்ண முடியாது. சரி, நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வரைக்கும் கிளம்புவோம். நிம்மி வீட்டுல இருக்கட்டுமே. அதான் அருண் இருக்காப்புல, அருண் பாத்துக்க போறான். ஏமா சாந்தி, நான் வேணா இருக்கிறேன், நீங்க வரைக்கும் போயிட்டு வரீங்களா? அதுக்கு இல்லைங்க, நீங்க அங்க வந்தீங்கன்னா தான் எல்லாம் சரியா வரும். பாத்துக்கோங்க, என்ன ஏதுன்னு எல்லாத்தையும் கேட்கறதுக்கு நீங்க இங்க இருந்துட்டீங்கன்னா எனக்கு எதுவும் ஓடாதே. என்ன பண்றதுன்னு யோசிக்கிறேன். நீங்க பாரு சாந்தி, யாருமே இல்ல, தனியா தான் நிம்மி விட்டுட்டு வரேன்னா நீ யோசிக்கலாம். இங்கதான் அருண் இருக்கான்ல, அருண் பாத்துக்க போறான். இந்த இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு நைட்டுக்குள்ள வந்துட போறோம். இதுல எதுக்கு நீ இவ்வளவு கவலைப்பட்டு இருக்க? ஆமா சாந்தி அக்கா, பார்வதி அக்கா சொல்றதுதான் கரெக்ட். அதான் அருண் இருக்காப்ல, அருண் தம்பி பாத்துக்க போறாப்ல. நிம்மிக்கு மட்டும் என்ன, இது என்ன புது இடமா என்ன? அவ வீடு தானே, அவ பாத்துக்க போறா. நம்ம போயிட்டு வந்துருவோமே. கோவில் காரியம் தள்ளி போடாதீங்கக்கா. என்ன சாந்தி, என்னம்மா யோசிக்கிற? என்னன்னு டக்குன்னு சொல்லுமா. வெளியில வேற வேன்காரன் வெயிட் பண்றான். சரிங்க, அவ இருக்கட்டும். வேற என்ன பண்ண, நம்ம கிளம்பியாச்சு. இது தள்ளி போட முடியாதுல்ல. நம்ம ஒரு நல்ல காரியத்துக்காக கிளம்புறோம். சரி, அவ வீட்டுல இருக்கட்டும். அதான் அருண் இருக்காப்ல, அருண் பாத்துக்க போறாப்ல. கேட்டி, நீ இருந்துப்பல்ல? ஏதோ பிரச்சனை எதுவும் இல்லைல்லடி? அதெல்லாம் இருந்துப்பம்மா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்க நாளைக்கு சீக்கிரம் மட்டும் வந்துருங்க. சரி சரி, அதெல்லாம் வந்துருவோம். நீ பார்த்து இருந்துக்க. உனக்கு எதனா வேணும்னா அருண் இருக்காப்ல, அருண் கிட்ட சொன்னீங்கன்னா எல்லாம் வாங்கிட்டு வந்து தருவாங்க. சரியா? பார்த்துக்கோடி. நாங்க கிளம்பட்டுமா? கிளம்புங்கம்மா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்க கிளம்புங்க. அதான் அருண் மாமா இருக்காங்கல்ல, எதனா வேணும்னா உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். நீங்க கிளம்புங்க. சாந்தி, அதான் பிள்ளைய சொல்லிட்டால, இன்னும் ஏமா நீ யோசிச்சுட்டு இருக்க? வா கிளம்புவோம். நேரம் ஆகுதுமா, ராகுகாலம் வரதுக்குள்ள நம்ம கிளம்பிடுவோம். சரிங்க, நீ வாங்க கிளம்பலாம். சாந்தி, நல்லா சிரிச்ச முகமா வாமா, இப்படி வராத, சொன்னா கேளு. சரிங்க, வாங்க போயிட்டு வருவோம். என்ன பண்றது, கிளம்புவோம் வாங்க. நிம்மி, நீ பத்திரமா இருந்துக்க, புரியுதா? எதனா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணு. அப்பா உடனே இவங்களெல்லாம் கூட்டிட்டு வந்துடுறேன். சரியாம்மா? அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைங்கப்பா. நீங்க கிளம்புங்க. நீங்க நல்லபடியா போய் சாமி கும்பிட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன்ப்பா. சரிம்மா, அப்பா கிளம்பட்டுமா? சரிங்கப்பா. நிம்மி, நீ பத்திரமா இருந்துக்கமா. சரியா? உனக்கு எதனா வேணும்னா அருண் கிட்ட சொல்லு, அருண் வாங்கிட்டு வந்து தருவான். சரியா? நீ எதுவும் சமைச்சிட்டாலாம் இருக்காது, நல்லா ரெஸ்ட் எடு. இந்த டைம்ல கொஞ்சம் பெயினா தான் இருக்கும், பார்த்து படுத்து ரெஸ்ட் எடுத்துக்க. புரியுதா? அருண் உன்னை எதுவும் டிஸ்டர்ப்லாம் பண்ண மாட்டான். நான் அருண் கிட்டயும் சொல்லிடுறேன். சரியா? சரிங்க அத்தை. நீங்க அருண் மாமா கிட்ட எதுவும் சொல்ல வேணாம், நான் பாத்துக்கிறேன் அத்தை. சரிம்மா. சரிம்மா அனன்யா, வா நம்ம கிளம்புவோம். சரிங்க அத்தை, நீங்க போங்க, இதை வந்துடுறேன். சரிம்மா அனன்யா, கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுமா, நேரம் ஆயிடுச்சு. சரிங்க அத்தை. ஏண்டி அக்கா, எனக்கு ஒரு டவுட்டு. உண்மையாவே உனக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சா, இல்ல அருண் மாமா கூட ஸ்டே பண்ணணுங்கிறதுக்காக இப்படி போய் சொல்றியா? நான் உங்க எல்லாரும் முன்னாடி சிரிச்சுக்கிட்டு இருக்கேன், ஆனா உள்ளுக்குள்ள பயந்துட்டு இருக்கேன்டி. இப்ப அந்த மனுஷன் வருவானே, இந்த 2 நாள் அவன்கிட்ட மாட்டிக்கிட்டு நான் என்ன முழிக்க போறேன்னு தெரியலையேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இதுல வேற என்ன நோண்டி நோங்க எடுத்துருவான். என்ன ஆச்சு, எதுக்கு போல, ஏன் எதுக்கு, என்ன ஏதுன்னு கேள்வி கேட்டு என்ன தொலைச்சி எடுத்துருவான்டி. என்ன பண்ண போறேன்னு தெரியல, பாப்போம். இந்த நீ வேற, இதுக்கு நான் பொய் வேற சொல்லணுமா என்ன? போடி போ, கடுப்பேத்தாத. ரைட் அக்கா, என்ஜாய் பண்ணு. மாம்சோட ஜாலியா 2 நாள் தனியா ஸ்டே பண்ண போறீங்க. உங்க ராஜ்யம் தான். கிளப்புங்க. சொல்லுங்க, மரியாதை ஓடிடு. இல்ல எதால் அடிப்பனே எனக்கு தெரியாது, ஓடுடி. ஐயோ, நான் இல்லடி அக்கா, நான் கிளம்புறேன். பாய். பத்திரமா இருந்துக்கேன். எங்க மாமாவையும் பத்திரமா பாத்துக்க. போயிட்டு வரட்டுமா? ஐயோ, ரொம்ப பயமா இருக்கு. இவங்கெல்லாம் கிளம்புற வரைக்கும் ஒண்ணுமே தெரியல, இவங்கெல்லாம் கிளம்பிட்ட பிறகுதான் இன்னும் பயம் அதிகமா இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல மாம்சம் வேற வந்துருவாரே. ஐயோ கடவுளே, நீங்க தான் காப்பாத்தணும். ஏன் கடவுளே என்ன இந்த மாதிரி பழி வாங்கிட்டீங்க? நான் என்ன பண்ண உங்களுக்கு? நான் பாட்டுல கிளம்பி வந்திருப்பேன்ல, எதுக்கு எனக்கு கிளம்புற நேரத்துல இந்த மாதிரி எல்லாம் வர வச்சு ஏன் என்ன சோதனைக்கு உள்ளாக்கிட்டீங்க? வீடு திறந்துருக்கு, எல்லாரும் கிளம்பி வந்தானே சொன்னாங்க. வீடு திறந்துருக்கு, என்னன்னு தெரியலையே. யார் இருக்காங்க? சரி, போய் பார்ப்போம். அம்மா, என்ன எங்கேயும் யாரையும் ஆள காணும்? ஊருக்கு போற அவசரத்துல கதவை திறந்து போட்டு போயிட்டாங்களா என்ன? யாரையும் காணுமே. அம்மா அத்தை, இல்ல ஒருவேளை திருடங்கள்னு பூந்துட்டானா? என்னவா இருக்கும் தெரியலையே. உள்ள போய் பார்ப்போம். நம்மளே வயிறு வலி தாங்கலையேன்னு துடிச்சிட்டு இருக்கோம், இதை வேற தூக்கி இவ்வளோ ஹைட்ல வச்சிருக்கா. நம்ம குண்டுமணி ஆத்தாவே குள்ளமா தான் இருக்கா, அவ எப்படி இவ்வளோ ஹைட்ல இதை வச்சா? சரி, வேற என்ன பண்ணி தொலைய, வைத்த வழியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு எடுப்போம். என்ன கிச்சன்ல இருந்துதான் சவுண்ட் வராப்ல இருக்கு? யாரு இருக்கா? போய் பாத்துருவோம். உன ஏன் மனுஷன் நானு? நம்ம
திருட்டு பூனைதான். என்னடி இவ்வளோ சர்ப்ரைஸு? எனக்காக இங்கே இருக்கிறாளோ? இருக்கும். நம்ம நேற்று கேட்டதுனால நமக்காக இவ கோவிலுக்கு போகலன்னு நினைக்கிறேன். இருடி பொண்டாட்டி, இந்த மாமா வந்துட்டு. அடைத்தான் இறைவன் உனையே, அழைத்தான் உடனே அவனே. ஐயப்பா சாமி, டே அருணே, உன் மேல இருக்க நம்பிக்கையில தான் அவங்க இருக்கிறா. எதுவும் பண்ணி வச்சிடாது, பார்த்துக்க. எதுவாக இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிக்க. தொடலாமா வேண்டவா? டே அருணே, கையை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுடா. அழகை படைக்கும் திறமை முழுக்க உன்னுடன் சார்ந்தது, என் விழி சேர்ந்தது. விடிய விடிய மடியில் கிடக்கும் பொன்வினை உன்மேனி மீட்டட்டும் என் மேனி இறை. டே அருணே, ஏதாவது பண்ணி சரிப்படி வாங்காத. இது வரைக்கும் அவளுக்கு உன் மேல பயம்தான் இருக்கு. வேற எதையாவது வர வச்சு போயிடாது. சொல்றது கேளு. அடி பொண்டாட்டி, ஐயம்மா. நம்ம சும்மா இருக்கணும்னு நினைச்சாலும் இவ இருக்க மாட்டா போல இருக்கே. ஐயோ, டே அருணே, இதுக்கு மேலே நீ கண்ட்ரோல் பண்ணணுமா? விடிய விடிய மடியில் கிடக்கும் பொன்வினை உன்மேனி மீட்டட்டும் என் மேனி இறைவினில் வந்து கலந்திடு. வீரல் பட மெல்ல கனிந்திடு. உடல் மட்டும் இங்கு கிடக்குது. உடன் வந்து நீயும் உயிர் கொடு. பல்லவன் ஐயோ இப்படிதான் பின்னாடி வந்து கத்துவாங்களா? நான் எப்படி பயந்துட்டேன் தெரியுமா? நீ பயந்தது எனக்கும் ஒரு வகையில நல்லதா தானே இருந்தது. இருக்கும். உனக்கு ஏன் இருக்காது? இங்க பாரு மாம்ஸ், அமைதியா இருந்துக்க சொல்லிட்டேன். அதெல்லாம் அமைதியா இருக்க நான் ட்ரை பண்றேன்டி. பட் கான்ஃபிடென்ட்டா சொல்ல முடியாது நான் அமைதியா இருப்பேன்ட்டு. சரி, அதெல்லாம் போகட்டும். நீ போல கோவிலுக்கு காலையில கிளம்பிருந்தீங்களடி, கிளம்பியே போயே ஆவன்ட்டு. ஆமா, அது போகல. நான் போகல, நான் நின்னுட்டேன். தாண்டி கேட்கிறேன், ஏன் போகல? அப்போ மாமாக்காக தானே நின்று இருக்கேன். உனக்காக தானே? ஆமா ஆமா மாம்ஸ், உங்களுக்காக தான். நான் போகல, நின்னுட்டேன். உனக்காக நின்னுட்டு ஏண்டி தூர தள்ளி நிக்கிற? இங்க கிட்ட ஓடியும் பொண்டாட்டி. பாரியா, ஐயோ மாம்ஸ், இங்க பாரு, உன் பேர்ல உள்ள ஒரு நம்பிக்கையில தானே நான் இங்க இருக்கேன். நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது, சரியா? 2 நாளைக்கு கொஞ்சம் உன் கையை காலை சுருட்டிட்டு அமைதியா இரியா, ப்ளீஸ். ஓகேவா? அடியே, ஆளுங்க இருக்கும்போதே நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கு நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது இப்ப வீட்டுல யாருமே இல்லை, நீயும் நானும் மட்டும்தான். எப்படி மாமா சும்மா இருப்பேன் நீ நினைக்கிற? இருக்கதான் முடியுமா என்ன? நான் வரும்போதே நீ இருந்த பாரு ஒரு போசு. ஐயப்பா, என் மனசு என்கிட்டயே இல்லை தெரியுமா? என் கையை நான் கண்ட்ரோல் பண்ணியிருந்தேன் தெரியுமா? ஐயோ மாம்ஸ், நேற்று நீ சொன்னதை மறந்துட்டியா என்ன? நேற்று நீ சொன்னல, நீ இருடி, ஆனால் நான் எதுவும் பண்ண மாட்டேன், எனக்கு தேவை நீ என் கூட இருக்கணும், அப்படி தானையா சொன்னேன். இப்போ வேற மாதிரி பேசுறீ, இது நல்லா இருக்கா? அது நீ இருக்க மாட்டியோன்னு நான் நினைச்சேன், இருக்க வைக்கிறதுக்காக அப்படி சொன்னேன். ஆனா இப்ப நீ இருக்கிறேன்னு பார்த்த பிறகு எனக்கு ஷாக் ஆயிடுச்சுடி. ஆமா, நீ என்ன சொல்லிட்டு இங்க இருந்த? எப்படி நீ கோவிலுக்கு போகாம இருந்த? எப்படி உன்னை விட்டுட்டு போனாங்க? எனக்கு எதுவுமே புரியலடி, சொல்லுடி. என் விஷயத்துல சாமி கூட சதி பண்ணுதியா? எல்லாம் உனக்கு ஃபேவரா தான் இருக்கு. ஐயோ என் கிரகம், நான் போயிருக்க மாட்டேன், இப்படி உன்கிட்டயா வந்து மாட்டிக்கிட்டு இருப்பேன். என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. ஐயோ மாம்ஸ், நான் சொன்னா கேள ப்ளீஸ். நீ வந்து கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் என்கிட்ட இப்போதைக்கு இல்லை. உனக்காக இருக்கேன், அவ்வளோதான், சரியா? நீ வேற எதுவும் கேள்வி கேட்காத, ப்ளீஸ்யா. சரி 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 பொண்டாட்டி, நான் உன்னை எந்த கேள்வி கேட்கல. நீ எனக்காக இருக்க பாரு, அதுவே எனக்கு போதுண்டியும். லவ் யூ பொண்டாட்டி, சரியா? மாமா போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துடுறேன். நீ முதல்ல எனக்கு என்ன பண்ண, சூப்பராக ஒரு சமையல் பண்ற. நம்ம 2 பேரும் மாற்றி மாற்றி ஊட்டி விட்டு ரொமான்ஸ் பண்றோம், சரியா? நான் போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துட்டுமா? அது வரைக்கும் மாமாவுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்குறியா? சமையலா? சரி மாம்ஸ், நான் பண்றேன். நீங்க பொறுமையாவே ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க, இப்ப போங்க. ஏண்டி? இல்லை, உன் கையால் சமைச்சு சாப்பிடணும்னு எனக்கு ஆசை, அதான், வேற ஒன்றும் இல்லை. சமைக்கிறியா இல்லை வெளியில் வாங்கிட்டு வாடி? இல்லை மாமா, நானே சமைக்கிறேன், நீங்க போங்க. நீங்க போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க, நான் சமைச்சு வைக்கிறேன், சரியா? போறேன். போறதுக்கு முன்னாடி ஒன்னடி, இப்போ ப்ளீஸ், வீட்டில் வேற யாருமே இல்லை, மாமா வேற சும்மா போனா எப்படி சொல்லு? ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஐயோ, இவன் ஆரம்பிச்சுட்டானே. மாம்ஸ், எனக்காக நான் சொல்றதை நீ கேட்பல்ல, இந்த 2 டேஸ்க்கு மட்டும் எதுவுமே வேணாமே, விட்டுட. நம்ம அப்புறமா வச்சுக்கலாமே எதா இருந்தாலும்.
அடியே இந்த 2 நாள் தானே வீட்டில் யாருமே இல்லை. இந்த 2 நாள் எதுக்கு வேஸ்ட் பண்ணணும்? அதை விட்டுட்டு அடுத்த நாள் வச்சுக்கலாமா? அதெல்லாம் முடியாது. இப்போல இருந்து மாமா ஒரு மூடுக்கு வந்துட்டேன். அதனால ஐயோ 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 சொன்னா கேளியா, என்னோட சுச்சுவேஷனை கொஞ்சம் புரிஞ்சுக்கயா. எனக்கு இப்ப பயமா இருக்கு, அதனால வேண்டாமே ப்ளீஸ் விட்டுடு. ஏண்டி நீ எப்பதான் பயப்படல? இப்ப என்ன புதுசா பயப்படுற? எப்பவுமே பயந்துட்டு தானே இருக்க. அதுக்காகலாம் மாமா விட்டுட்டா போயிருக்கேன். நீ பயப்படுறது பயப்படு, மாமா பண்றத பண்ணிக்கிறேன்டி. ஐயோ இவன் விட மாட்டான் போல இருக்கு. ஏன் நிம்மி பேசாம இவன் கிட்ட உண்மையை சொல்லிடுடி, அதாண்டி பெஸ்ட். அடியே பொண்டாட்டி, மாம்ஸ் நான் சொன்னா கேள, உன்கிட்ட ஒன்று சொல்லணும் ப்ளீஸ். எனக்கு கொஞ்சம் டைம் கூட. கேக்குறேன்டி. நீ சொல்றது மட்டும் தானே கேட்க போறேன். இன்னைக்கு ஃபுல்லா நீ சொல்றது மட்டும் தான் கேட்க போறேன். ஆனா இப்ப இந்த நிமிஷம் நான் சொல்றத மட்டும் கேளுடி. இல்ல மாம்ஸ் ப்ளீஸ், நான் என்ன சொல்றேன்னு. நீ இப்போதைக்கு எதுவும் சொல்ல வேணாம் பொண்டாட்டி. மாமா பேசிக்கிறேன், சரியா? என்னடி போக்குறோம்? ஒன்றும் இல்லை மாம்ஸ், நீங்கள் போங்க, போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வாங்க, நான் சமையல் பண்ணுறேன். சரிடி பொண்டாட்டி, சரியா? நான் போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் சமைச்சிரு, மாமாக்கு ரொம்ப பசியா இருக்கு. ஆஹா, ஃபோன் அடிக்குது. ஃபோனை ஹாலில் வச்சுட்டு வந்தேன். சரிம்மா நீ வேலை பாரு, நான் போய் ஃபோன் பேசிட்டு வரேன், சரியா? சரி மாம்ஸ். என்னடி என்ன பார்க்குறேன்? என்ன என்ன இவர் இப்படி இருக்காரு? ஐயோ நான் எப்படி இந்த 2 நாளை ஓட்ட போறேன்னு தெரியலையே. என்னம்மா என்ன? ஒன்றும் இல்லை மாம்ஸ், நீங்கள் போங்க, ஃபோன் ரொம்ப நேரம் அடிச்சிட்டு இருக்கு, நீங்கள் போங்க. சரி ஒன்றும் இல்லைடி. சரி நான் போய் பேசிட்டு வரேன். என்ன என்ன இது இப்படி இருக்கு? ஐயோ இந்த 2 நாள் எப்படி போக போகுதுன்னு தெரியலையே. கடவுளே என்னை காப்பாத்துங்க. ஹலோ சொல்லுங்கம்மா, கால் பண்ணியிருந்தீங்க? ஏன் அருண், ஏன் இவ்வளோ நேரம் ஃபோன் எடுக்க? இல்லைம்மா, ரெஸ்ட் ரூமில் இருந்தேன். சொல்லுங்கம்மா. சரிப்பா, சரி வீட்டுக்கு வந்துட்டியா நீனு? ஆமாம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். சரிப்பா அருண், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லதாப்பா கால் பண்ணேன். நிம்மி எங்க கூட கோவிலுக்கு வரல பாத்துக்க, வீட்டில் தான் இருக்கா அவ, சரியா? ஆமாம்மா பார்த்தேன், நிம்மி வீட்டில் தான் இருந்தா. ஏன் நிம்மியை கூட்டிட்டு போல நீங்க? அதுதான் அதை சொல்லதாயா கால் பண்ணேன். அது ஒன்றும் இல்லை, நிம்மி கோவிலுக்கு வரக்கூடாது பாத்துக்க. காலையில தான் எல்லாம் கிளம்பி முடிச்ச பிறகு தான் சொன்னா. சரி அதனால தான் அப்படியே விட்டுட்டு வந்துட்டோம். நீ இருக்கல்ல வீட்டில், அதனால நீ பார்த்து பண்ணு விட்டுட்டு வந்துட்டோம்யா. அது மட்டும் இல்லை, இப்போ எதுக்கு கால் பண்ணேன்னா, நிம்மிக்கு வந்து வயிறு வலிக்குமாமா ரொம்ப. அங்கே டேப்லெட் எதுவும் இல்லையாமா, நீ கொஞ்சம் அதை மட்டும் வாங்கிட்டு வந்து கொடுத்துறியா? ஐயோ அதான் அவ ஒரு மாதிரி இருந்தாலோ. ச்சே என்னடா அருணே. அது மட்டும் இல்லையா, அவ எப்போ கஷாயம் தான் போட்டு கொடுப்பாளாம் சாந்தி. இப்போ கஷாயம் வேறு போட்டு கொடுக்க முடியாதுல்ல, சாந்தி இங்கே இருக்கால. அதனால நீ டேப்லெட் மட்டும் வாங்கி கொடுத்துரு, சரியா? டேப்லெட் வாங்கி கொடுத்துரு. அதே மாதிரி அவளை எந்த வேலையும் சொல்லி டிஸ்டர்ப் பண்ணிடாதயா. அவள் நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும். உனக்கு எதனா நீயும் வெளியில் வாங்கிக்க, அவளுக்கும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பா, சரியா? சரிங்கம்மா நான் பார்த்துக்கிறேன். சரி அருணே, நீயும் பத்திரமா இருந்துக்க, அவளையும் பார்த்துக்க. வச்சிடறேன்னா நாங்கள் நாளைக்கு நைட் வந்துடுவோம். சரிங்கம்மா நான் பார்த்துக்கிறேன். என்னடா அருணே, அவளுக்கு என்னன்னே தெரியாம இருந்திருக்க. ச்சே இப்படிதானே தெரியாம அவளை வேற கொஞ்ச நேரத்துல எவ்வளவு சீண்டிட்டேன். ச்சே ஐயோ சாரிடி நிம்மி.